ஹாய், இன்னைக்கு வீடியோல ஸ்கேலப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்லீவ் பேட்டர்ன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஸ்லீவ் ஓபன் மெஷர் பண்ணிட்டு அதை அப்படியே கேன்வாஸ்ல மார்க் பண்ணிக்கணும். கேன்வாஸை ஃபோல்ட் பண்ணி 2 பீசஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 ஸ்லீவ்க்கும் நம்ம இதுலயே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஸ்லீவ் ஓபன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கேலப் டிசைனுக்கு நான் இங்க 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்றேன். ஒன்னேகால் இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். சைட்லயும் ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸ்கேலப்போட கர்வ் ஷேப் கொடுக்கறதுக்காக கீழே இந்த 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த இடத்துலயும் ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா அந்த பாயிண்டையும் மார்க் பண்ணிடணும். ஸ்கேலப் ஷேப் ஈக்குவலா வரதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர்ல கட் பண்ணணும். பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வித் நம்ம ஸ்கேலப் எவ்வளவு எடுத்துக்கோமோ அதுல பாதி மார்க் பண்ணணும். ஏன்னா பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால லென்த் 1/2 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் கர்வா கனெக்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் பண்ண பாயிண்ட்ஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கேலப் ஷேப் நமக்கு ஈக்குவலா இருக்கும். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஸ்கேலப் டிசைனை மிட் பாயிண்ட்ல இருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட்ல இருந்து 2 ஸ்கேலப் டிசைன் வர மாதிரி டிரா பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் கிட்ட வரும்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய கர்வா டிரா பண்ணிக்கணும். இதே மாதிரி 2 சைடும் வரைஞ்சுக்கலாம். இப்ப மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி மார்க் பண்ண லைன்ல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேன்வாஸ் ரொம்ப சின்னதா வரும். அதுக்காக மேல இந்த 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே நம்ம வரைஞ்சிருக்க ஸ்கேலப் ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். மேல அந்த 1/2 இன்ச் லைனோட சேர்த்து. இப்போ நெக்ஸ்ட் லைனிங் கிளாத் எடுத்துட்டு அதுல 1 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணணும். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணது கீழே ரா எட்ஜஸ்ல இருந்து நம்ம மார்க் பண்ணணும்.
ஸ்கேலப் டிசைனை கரெக்டா மிட் பாயிண்ட் பார்த்து லைனிங் கிளாத்தோட ராங் சைட் பிளேஸ் பண்ணிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்லீவ்லயும் இதே மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை எடுத்து மெயின் கிளாத்தோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கணும். லைனிங் கிளாத்தும் ரைட் சைடு இருக்கணும், மெயின் கிளாத்தும் ரைட் சைடு இருக்கணும். ரைட் ஃபேசிங் ரைட்ல வச்சுட்டு பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேலப்போட எட்ஜ்லயே பொறுமையா ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் ஷேப் மாறினா கூட இந்த ஸ்கேலப்போட டிசைன் நமக்கு மாறிடும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிருக்க ஸ்கேலப் டிசைனுக்கு கீழேயே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண 1/4 இன்ச்சை விட்டுட்டு எக்ஸஸ் துணியை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கர்வ்லயே ஸ்டிச்சஸ்ல படாத மாதிரி சின்ன சின்ன ஸ்லாஷஸ் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு டர்ன் பண்ணும்போது அந்த கர்வ் எல்லாம் கரெக்டா வரும். இப்போ லைனிங் கிளாத்தை ராங் சைட் டர்ன் பண்ணிட்டு மேல டாப் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்டான ஸ்கேலப் ஸ்லீவ் நமக்கு கிடைச்சிடும்.
டாப் ஸ்டிச் கொடுத்ததுக்கு அப்புறம் ராங் சைட் டர்ன் பண்ணி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறம் மெயின் துணியில இருக்க எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோல ஸ்கேலப் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.